மகத்துவமுள்ள பிதாவே, மகா பரிசுத்தரே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, இப்பொழுது குழந்தை பிரதிஷ்டை ஆராதனைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. குழந்தையை தூக்கிட்டு பெற்றோர்கள் முன்பாக வாருங்கள். ஹல்லேலூயா. 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 பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி, அவரால் கிடைக்கும் பலன். விசேஷமாக அன்பு சகோதரர் ரதீஷ்குமார், அன்பு சகோதரி பிந்து அவர்களுக்கு ஆண்டவர் இரண்டாவது ஒரு குழந்தையை கொடுத்து அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கு தேவனுடைய சபையில, தேவனுடைய பிரசன்னத்தில அந்த குழந்தையை நாம் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். எப்படி அப்படின்னு கேட்டா, அந்த இந்த பெற்றோர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த குழந்தைய ஆண்டவர் கொடுத்த குழந்தைய அப்படியே நாம் என்ன செய்ய போகிறோம்? சபையாராக சேர்ந்து ஜெபம் செய்து ஆண்டவருடைய கரங்களிலேயே நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். பிரதிஷ்டை என்று சொன்னா அதை நாம் ஆண்டவருடைய வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் அந்த மகனை தேவனுக்காக நாம் அர்ப்பணம் செய்கிறோம். அதற்கு பேர் தான் பிரதிஷ்டை. ஹல்லேலூயா. அண்ணாள் ஒரு ஜெபம் பண்ணினா, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தை உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் உமக்கென்று வாழும்படி உமக்காகவே அர்ப்பணம் செய்வேன். இதுக்கு பேர் தாங்க அர்ப்பணம் பிளஸ் டெடிகேட். நம்ம என்ன டெடிகேட் பண்றோம்னா, இப்படி ஜெபம் பண்ணுவேன், இத்தனை வேதம் வாசிப்பேன், இப்படி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துல நிரம்பி இருப்பேன், இப்படி ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவேன், அப்படி நம்ம ஒரு டெடிகேட் பண்றோம். பாத்தீங்களா? இதுக்கு பேர் தான் டெடிகேட். பெற்றோர்கள் நீங்கள் என்ன செய்றீங்க? தேவனுடைய பலிபீடத்துக்கு முன்னாலே குழந்தையை கொண்டு வந்திருக்கிறீங்க. இந்த குழந்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த இந்த குழந்தைய தேவனுடைய ஆலயத்துல கர்த்தருக்காகவே கொடுத்தீங்க. ஆமென். பாருங்க, மோசே பிறந்தாரு. அந்த நாட்களில அது பார்வோன் குமாரத்தி அந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி கொண்டு போய் தன் வீட்டுல வச்சா. ஆமென். அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும், ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தேடுகிற பொழுது அவர்களுக்கு தெரியாமலேயே இந்த மோசேயின் அம்மாவை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். அவங்கதான் மோசேயின் அம்மா அப்படின்னு யாருக்குமே தெரியாது, ஆனா கொடுத்தார். அந்த மோசே குழந்தைய அவங்க அம்மா கூலிக்காக, பணத்திற்காக, தன்னுடைய பிழைப்பிற்காக அந்த குழந்தையை பெரிய ஆளாக வளர்த்தி யார்கிட்ட கொடுத்தார்? பார்வோன் கொடுத்தார். ஹல்லேலூயா. என்ன அர்த்தம்னா,
ஆண்டவர் உங்களுக்கு இந்த குழந்தையை கொடுத்திருக்கிறாரு. இதை நீங்க வளர்த்து இதை உருவாக்கி யாருக்கு கொடுக்கணும்? ஆண்டவருக்கே இதை நீங்க கொடுக்கணும். ஆமென். நான் பெற்றெடுத்தேன், நான் வளர்த்தேன், நான் பண்ணினேன் அப்படின்னு அல்ல. இது ஆண்டவர் கிருபையாய் கொடுத்த ஒரு இரக்கம். இந்த குழந்தையை நீங்கள் ஆண்டவருக்கு என்ன நீங்கள் கொடுக்க வேண்டும். ஆமென். இந்த குழந்தையை வளர்க்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை ஆண்டவர் தருவாரு, கிருபையை தருவாரு. இதுக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்கு பணத்தை தருவாரு, நல்ல பெரிய படிப்பு படிக்க வைக்கிறதுக்கு பணத்தை தருவாரு. எப்படியெல்லாம் இந்த குழந்தையை நீங்க வளர்க்கணும் நீங்க பிரயாசப்பட்டு டெடிகேட் பண்றீங்களோ எல்லாமே ஆண்டவர் தன்னுடைய பரலோக கஜானாவை ஓபன் பண்ணி கொட்டுவார். கண்டிப்பா ஹல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது குழந்தைய Hallelujah, hallelujah. Thank you, Father. குழந்தை பாக்குறீங்களா? ஆண்டவர் கொடுத்த இந்த குழந்தையை பலிபீடத்திலே வைத்து தேவாதி தேவனுக்கு நாம் அர்ப்பணம் செய்வோம். இந்த குழந்தைய வளர்த்தி எடுக்கவும், இந்த குழந்தைக்கு தேவனுடைய வசனத்தை கற்றுக் கொடுக்கவும், தேவனுக்காக தேவனுடைய பிள்ளையாக வளர்க்கவும் இந்த பெற்றோர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். அப்படி முடிவு செஞ்சிருக்கீங்க. கடைசி வரைக்கும் இது கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருக்காகவே வளர்ப்போம் என்று சொல்லி நீங்க முடிவெடுத்திருக்கீங்க. அதன்படி கர்த்தர் உங்களுடைய இந்த டெடிகேட், உங்களுடைய அந்த பொருத்தனையே, அந்த தீர்மானத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அப்படியே செய்வாராக. அல்லேலூயா. இந்த குழந்தைக்கு என்ன பேரு நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த குழந்தைக்கு இவர்கள் ஜோஹானா அப்படிங்கிற பெயரை இவர்கள் தேவனுடைய சமூகத்துல, ஆமா ஜோஹானா அப்படிங்கிற பெயரை இவர்கள் ரொம்ப நாட்களாக செலக்ட் பண்ணி ஜெபம் பண்ணி இவர்கள் இந்த பாப்பாவை வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஜோஹானா அப்படின்னு சொன்னால் தமிழில் யோவானாள். கர்த்தருடைய ஊழியத்திலே முன்னணியில இருந்த அருமையான ஒரு சகோதரி. அந்த பேர் தான் இந்த பாப்பாக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார்கள். அல்லேலூயா. Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜோஹானா அப்படிங்கிற பெயரை இந்த பிள்ளைக்கு நாம் இப்பொழுது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நாம் சூட்டி நாம் ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. இத்தனை கிருபைகளை
அன்பு சகோதரர் ரதீஷ்குமார் இந்து குடும்பத்துக்கு ஆண்டர் கொடுத்து ஜோகானா என்ற பெயரை இந்த குழந்தைக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் நாங்கள் இந்த பிள்ளைகளை சூட்டுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் இந்த குழந்தையை கர்த்தருக்காக பிரசன்னம் செய்கிறோம். இந்த குழந்தை வாழ்ந்திருக்கட்டும், செழித்திருக்கட்டும், பிழைத்திருக்கட்டும், உயர்ந்திருக்கட்டும், கர்த்தருடைய வருகை வரைக்கும் சாட்சியாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக சபையார் இந்த குழந்தைக்காக நீங்க ஜெபம் பண்ணிருக்கீங்க. இந்த குழந்தைய ஒரு தகப்பனாருடைய கரங்களை நாம் கொடுக்க போகிறோம். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டுவோம். ஏன் தகப்பன்கிட்ட கொடுக்கிறோம் அப்படின்னா, தாய்மார்கள் 9 மாசம் 10 மாசம் தான் அவங்க தூக்குற வேலை. மற்ற ஃபுல்லா தூக்குறதெல்லாம் அது வளர்ற வரைக்கும் தூக்குறது யாருதான்? தகப்பன் வர்றது. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஒரு தன் பிள்ளையை தோளில் சுமக்கிறது போல கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாரா? தோளில் சுமக்கிறார். எத்தனை பேர் உங்க அப்பா அம்மா தோளில சுமந்தது ஞாபகத்தில் இருக்கு? எல்லாருக்கும் ஞாபகத்தில் இருக்கும். ஆமென். ஆகவே பெற்றோர்கள் 2 பேரும் மகள் ஜொஹனாவை வளர்த்தி இருக்கிற கிருபையை தந்தருள்வதாக. இந்த பாப்பாவுக்காக ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனத்தை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். லூக்கா 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். கவனிங்க, இயேசு ஆகிய குழந்தை ஃபர்ஸ்ட் எதுல வளர்ந்ததாம்? ஞானத்திலும். இந்த பாப்பாவுக்கு நல்ல ஞானம் ஃபர்ஸ்ட். ஹல்லேலூயா. இரண்டாவது நல்ல வளர்த்தி, நல்ல வளர்வதற்கேற்ற ஒரு ஆசீர்வாதம். மூணாவது தேவ கிருபை. ஆமென். பரலோகத்திலிருந்து தேவன் அப்படியே தன்னுடைய பரலோக ஆசீர்வாதங்களை திறந்து கிருபைகளை மகள் மேல ஆண்டவர் கொட்டுகிற ஒரு கிருபை, தேவ கிருபை. அடுத்து மனுஷர்கள் எல்லாரும் இந்த குழந்தையை நேசிக்கிற ஒரு கிருபை, மனுஷர் தயவு. ஹல்லேலூயா. இதெல்லாம் இந்த பாப்பா விருத்தி அடையபடியாக ஒரு ஆசீர்வாதத்தோடு கூட எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே சொல்லலாம். கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆண்டவரை ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைகிற கிருபையை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக பெற்றோர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. சங்கீதம் 128:3 வாசியுங்கள். சங்கீதம் 128:3. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். இதான் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். பேரண்ட்ஸ், உங்கள் பிள்ளைங்க உங்கள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகள், அதுல நிறைய சீக்கிரம் இருக்க ஒலிவ மர கன்றுகள் அப்படிங்கிறதுல ஒலிவ மர கன்றுகள் படரணும். அதே போல உங்களை சுற்றிலும் உங்களுடைய பந்தியை சுற்றிலும் உங்கள் பிள்ளைகள் உங்களை சுற்றி ஒலிவ மர கன்றுகளை போல சுற்றி வருவார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அடுத்து கடைசி வாசிங்க சிஸ்டர். கடைசி, நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை. ஆமென், ஹல்லேலூயா. இது ஒரு ஆசீர்வாதம். பாருங்க, கவனிக்கிறீங்களா? நீங்க உங்க பிள்ளையை பார்த்துட்டீங்களா? சந்தோஷமா? ஹல்லேலூயா. அடுத்து வேதம் சொல்கிறது, உங்கள் பிள்ளைகளையும் நீங்க பார்க்கிற ஒரு பாக்கியம். ஆமென். அப்ப பேர பிள்ளைகளை பார்த்து அவர்களோடு கூட தேவனுடைய வசனங்களை சொல்லிக் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆமென். எல்லார் கரங்களை உயர்த்துவோம். அந்த ஆசீர்வாதத்தை இந்த பிள்ளைகள் மேல ஆண்டவர் இன்றைக்கு வைத்தபடினா
நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அன்பு சகோதரர் சதீஷ்குமார், சகோதரி பிந்து, தம்பி நத்தனல், இன்றைக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஜெபம் செய்யப்பட்ட பெயர் சூட்டப்பட்ட ஜோஹானா மகளோடு கூட தேவ கிருபை இருக்கும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவர் எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உட்காருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளாக இந்த குழந்தையை குறித்த ஒரு சாட்சிய குழந்தையின் தகப்பன் சொன்னார்கள். ஹல்லேலூயா. கதை போல எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு இப்படிதான் வந்து கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது நானும் தங்கச்சியும் கேட்டு வளர்ந்தோம். அதுக்கப்புறம் எங்க அப்பா சண்டேஸ்ல வந்து அவரு ஹோம் கார்டில் இருந்தாரு. போலீஸ் டியூட்டிக்கு அந்த டிராஃபிக் டியூட்டிக்கு போவார், இல்லைன்னா எங்கேயாவது ஊருக்கு எங்கேயாவது போகும்போது பக்கத்தில் உள்ள ஜியோன் சர்ச்சுக்கு வந்து நாங்கள் அப்போ போவோம். அப்போ வந்து சண்டே கிளாஸ்லாம் சொல்லி தருவாங்க. எங்கள் அப்பா இல்லாத நேரங்களில் மட்டும்தான் எங்களால் அந்த சபைக்கு போய் அந்த சண்டே கிளாஸ் இல்லை அந்த ஆராதனையில் பங்கு பெறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து அந்த நாட்களில் எங்களுக்கு கிடைச்சது. அது போக எனக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை பற்றி ஒன்றுமே தெரியாது. பேர் கிறிஸ்துவன் நான் கேட்டால் நான் கிறிஸ்டியன் மட்டும் சொல்லிட்டு தான் இருப்பேனே தவிர மற்றபடி எனக்குள்ளாக அந்த கிறிஸ்துவனுடைய அன்பு மற்ற எதுவுமே எனக்கு வந்து தெரியாமல் இருந்தது. அப்புறம் நாட்கள் செல்ல செல்ல அம்மா வந்து ஜெபத்தில் ரொம்ப கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணுற நாட்கள் அநேக நாட்களை நாங்கள் பார்த்துருக்கோம். நாங்கள் இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா அம்மாவோட ஜெபம் வந்து கண்டிப்பாக கேட்கப்பட்டிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அம்மாவோட அப்பா அம்மாலாம் வந்து சிஎஸ்சி பேக்ரவுண்ட்ல இருந்தாலும் அவங்க கிறிஸ்துவுக்குள்ள ரொம்ப ஆழமா நல்ல சத்தியத்துல நல்லா வளர்ந்தவங்களா இருந்தாங்க. தாத்தா வந்து கடைசியா விஆர்எஸ் ஊட்டியில இருந்து வாங்கிட்டு இங்க கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் ஆகி வரும்போது கூட அவங்க ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்து தான் இங்க வந்தாங்க. பட் இங்க வந்ததுக்கு அப்புறம் சில நாட்கள்லயே அவங்க வந்து மறைச்சிட்டாங்க. ஆனால் அவங்க அந்த ஊழியத்தை வந்து தொடர்ந்து அவங்க செய்ய முடியல. பட் ஆனால் நான் பிறந்த நாள்ல வந்து அவங்க வந்து பேர பையன் வந்து ஒரு கிறிஸ்துவ ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் வந்து அவன் பிறக்கணும்னு சொல்லி ஊட்டியில் நிர்மலான்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்கே வந்து வச்சு சாமுவேல்ன்ற பேரை வந்து கேட்கும்படியாக வச்சாங்க. பட் அப்பா வந்து ஃபுல்லாக இந்த கிறிஸ்துவின் பேக்ரவுண்டில் இல்லாதனால அவங்க ரத்தீஷ்னு சொல்லி பேர் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நாட்கள் சேர்ந்தது. எனக்கு 2012 வந்து அதுக்கப்புறம் இங்கே ஊட்டியிலேருந்து நான் இங்கே வேலை நிமித்தமாக இங்கே அநேக இடங்களுக்கெல்லாம் சென்றேன். எல்லாரும் போல நானும் வாலிப நாட்களில் உலக பிரமாணமான வாழ்க்கையில அசுத்தமான காரியங்கள்ல இப்படிப்பட்டதான காரியங்களை செய்து ஒரு பாவத்துல தான் இருந்தேன். இங்க கோயம்புத்தூர் வந்ததுக்கு அப்புறம் சிஎஸ் இமானுவல் சர்ச்சில் தான் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா அவங்க ஊட்டியில இருந்து ஷிஃப்ட் ஆகி இங்க வந்தாங்க. அப்புறம் நானும் அம்மாவும் சபைக்கு போயிட்டு இருந்தோம். அப்புறம் 2012 வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சாரு. அப்பவும் கூட வந்து எனக்கு ரட்சிப்புனா என்ன, நித்திய ஜீவனா என்ன, இப்படிப்பட்டதான காரியங்கள் வந்து எனக்கு தெரியாம இருந்தது. ஆனா ஞானஸ்தானம் எடுக்கிறோம், நம்ம எந்த பாவமும் பண்ணக்கூடாது, இந்த அறிவு எனக்கு இருந்தது. ஆனாலும் நான் ஆபீஸ்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்துட்டு ஞானஸ்தானம் பெற்ற பிறகும் நான் வந்து படத்துக்கு போகிறது இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருந்தேன். எனக்கு அந்த ஞானம் அந்த டைம்ல இல்லாம இருந்துச்சு. என்னை கேட்கறாங்களோ இல்லையோ என்னோட ஆபீஸ்ல இருக்கவங்க முதல்ல எனக்கு டிக்கெட் புக் பண்ணி வான்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுவாங்க. எந்த ஒரு படம் வந்தாலும் முதல் ஷோல ஃபர்ஸ்டாலாம் எங்க ஆபீஸ்ல இருந்து நாங்கள் போய் நிற்போம். அதே மாதிரி மற்ற எல்லா காரியத்திலையும் வந்து நான் பங்கு பெற்றிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நாள் உணர்த்தப்பட்டுச்சு, ஆனால் எனக்கு இந்த பாவத்துல இருந்து நான் வெளியே வரணும், இப்படிப்பட்டதான காரியங்கள்ல இருந்து நான் வெளியே வரணும்னு சொல்லி அநேக நாள் ஜெபத்தோடு கூட இருந்தேன். பிரயாசப்படுவேன், வாஞ்சியா இருப்பேன். நான் அந்த காரியங்கள் எல்லாம் என்னால் முற்றிலுமா வெளியே வர முடியல. ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன், ஏசப்பா ஏன் எனக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. அப்போ ஒரு நாள் வந்து எனக்கு உணர்த்தப்பட்டுச்சு, நீ வெறும் வார்த்தையால மட்டும்தான் சொல்ற, நீ இன்னும் உன்னோட உள்ளார்ந்த உன்னோட இருதயத்துல நீ சொல்லல, இன்னும் தேவ சமூகத்துல நீ விட்டு கொடுக்கலன்ற மாதிரி எனக்கு வந்தது. அந்த ஞானஸ்தானம் எடுத்த போது என் கூட திடப்படத்தில் எடுக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 4-5 பேர் என் கூட எனக்கு கிடைச்சாங்க. அந்த 4 பேருமே வந்து என்னை கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ளாக ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்து வழிகாட்டினாங்க. அதுக்கப்புறம் பைபிள் ஸ்டடி எல்லாம் தொடர்ந்து போக ஆரம்பிச்சேன். அந்த சர்ச்சில் எவ்ரி ஃப்ரைடே வந்து பைபிள் ஸ்டடி நடக்கும்.
அந்த பைபிள் ஸ்டடியில எல்லாம் பங்கு பெற செய்தாங்க. அப்புறம் கொஞ்சமா இந்த பாட்டு கேட்கறது, சினிமா பாட்டு கேட்கறது, இந்த உலகப்பிரமான காரியங்களை விட்டு வெளியே வரதுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சாங்க. கொஞ்சமா விட்டு முழுமையா கர்த்தர் சமூகத்துல என்னை விட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு 2014 திருமணம் ஆச்சு. திருமணம் ஆரம்ப நாட்கள்ல நான் எதிர்பார்த்ததை விட எதிர்மாறான காரியங்கள் தான் நடந்தது. எல்லாத்துக்கும் போல ஆரம்ப நாட்கள்ல திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் எல்லா குடும்பங்களில் இருக்க பிரச்சனை மாதிரி என்னோட குடும்பத்திலயும் இருந்தது. அந்த நாட்கள் எல்லாம் ரொம்ப சோர்ந்து போனேன். அதுக்கப்புறம் நான் கர்த்தரை நான் அதிகமா தேட தொடங்கினேன். அப்போ கூட நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது காதுல கம்மல் ஒரு வேற மாதிரியான ஒரு தோற்றத்துல தான் இருந்தேன். அப்போ எனக்கு வர்றதுக்கெல்லாம் எனக்கு ஆரம்ப நாட்கள்ல இருந்து எனக்கு என்னன்னு தெரியல. இந்த பெண்டிகாஸ்ட் அப்படின்னாலே எனக்கு வந்து பிடிக்காம இருந்தது. ஏன்னா 2-3 பேர் வந்து எனக்கு சொன்ன அந்த காரியங்கள் எல்லாமே வந்து எனக்கு மாறுபட்டதா இருந்ததுனால எனக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இருதயத்துல இருந்தேன். அதுக்கப்புறம் நாட்கள் சென்றதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனைகள்லாம் வரும்போது தான் கர்த்தர் அதிகமா தேட ஆரம்பிச்சேன். அப்புறம் இங்க சபைக்கு வர ஆரம்பிச்சேன். சபைக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. முற்றிலுமா வந்து தேவ சமூகத்துல வந்து நல்லா வளர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்பதான் எனக்கு ரட்சிப்புன்ற அந்த அனுபவத்தை வந்து ருசி பார்க்க முடிஞ்சிச்சு. ரட்சிப்புனா என்ன, நித்திய ஜீவனா என்ன, நம்ம கர்த்தருக்குள்ளாக எப்படி இருக்கணும், இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாமே வந்து நான் சபையில வந்ததுக்கு அப்புறம் தான் கற்றுக்கொண்டேன். அதே மாதிரி பாஸ்டர் சிஸ்டரும் வந்து அநேக நாட்கள்ல எங்களுக்கு நாங்கள் சோர் வாழ்ந்த போதெல்லாம் வந்து எங்களுக்கு ஆறுதல் சொல்லி எங்களை சரியான விதத்துல வழி நடத்திட்டு வந்தாங்க. அதே போல அந்த ரட்சிப்பை தந்து நானும் மனைவியுமாக சேர்ந்து இந்த சபையில வந்து ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு சாட்சி உள்ளவனா என்னை நிறுத்திருக்கிறாங்க. அதே போல திருமணமாகி எனக்கு மொத பையனை என்னோட மனைவிக்கு வந்து அநேக சரீரத்துல வந்து சில பலவீனங்கள்லாம் இருந்த போதிலும் கர்த்தர் வந்து எங்களை வந்து உயர்த்தி இருக்கிறாரு. ஒரு மகனை கொடுத்து 2015ஆம் ஆண்டு எங்களுக்கு அந்த மகனை கொடுத்து ஆசீர்வதிச்சாரு. அதே போல நாங்க எங்க அடுத்த குழந்தைய பத்தி நாங்க யோசிக்கவே இல்லை. ப்ரேயர்ல தான் வச்சிருந்தோம். உங்களுக்கு சுத்தமான இது எங்களுக்கு அடுத்த குழந்தைய தாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் பிந்துக்கு வந்து சரீரத்துல வந்து அநேக காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்துச்சு. நாங்க அதனால அதை பத்தி யோசிக்கவே இல்லை. அப்புறமா ப்ரேயர்ல வச்சது திடீர்னு வந்து லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா பிப்ரவரியில அவ கன்சீவ் ஆனா. மார்ச்ல கொரோனா வந்தது. ஆனாலும் கர்த்தர் வந்து இந்த கொரோனா காலத்திலயும் நாங்க டெஸ்ட்டுக்கு போகும்போதும் மற்ற எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட இருந்து துணையா இருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தந்து குழந்தையும் இந்த நாள்ல வந்து கடந்த ஆண்டு இதே நாள்ல எங்களுக்கு இந்த குழந்தையை தந்து ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. எங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல பூரண ஒரு ஆசீர்வாதம், ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அதே போல வேலைகளும் பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய சோர்வுகள், நிறைய போராட்டங்கள், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு நிலைமைக்கு வந்தேன். ஆனாலும் ஆஃபீஸ்ல எல்லா பாலிடிக்ஸ் மாதிரி என்னோட ஆஃபீஸ்லயும் இருந்து எனக்கு நான் கீழே வந்தேன். அதுக்கப்புறம் கர்த்தர் சமூகத்துல ஒரு வருஷம் காலம் காத்திருந்தேன். கர்த்தர் நான் வெட்கப்பட்டு போகாத பிடிக்கணும் உயர்த்தி மறுபடியும் அந்த பொசிஷன் இருந்ததை விட ஒரு நல்ல ஒரு உயர்நிலைக்கு என்னை கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் இன்னமும் என்னோட ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600-700 பேர் மேல மொத்தம் யுஎஸ்ல, கோயம்புத்தூர்ல, ஊட்டியில 3 இடத்துல சேர்த்து ஒரு 600-700 பேர் கிட்ட இருந்தாங்க. இப்போ நான் அதுல எல்லாரையுமே வந்து யாருமே இல்ல. இப்ப இந்த கோயம்புத்தூர் ஆபீஸ்ல ஒரு 200 பேர் கிட்ட இருந்தோம். இப்ப இருக்கிறதுல நாங்க ஒரு 4 பேர் தான் இருக்கோம். இந்த 4 பேர்லயும் கர்த்தர் என்ன அந்த ஆபீஸ்ல இன்னும் என்னையும் ஒருத்தனா வச்சிருக்கிறாரு. கர்த்தருக்கு கொரோனா குடிச்சு தோத்துறோம். இந்த லாஸ்ட் கொரோனா நாட்கள்ல இந்த மார்ச் மாதம் பிந்து பிப்ரவரியில கன்சீவ் ஆனா மார்ச் மாதம் வந்து அவளை வந்து நிப்பாட்டிட்டாங்க. நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க நிப்பாட்டிட்டாங்க. அப்பதான் வந்து அதுக்கு முந்தின ஆண்டு தான் வந்து கார் இதெல்லாம் வாங்கி இது பண்ணியிருந்தேன். கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. என்ன பண்ண போறோம், எப்படி நம்ம குடும்பத்தை நடத்த போறோம், எப்படிப்பட்டதான பாரங்கள் வந்தது. அப்புறம் கரெக்டா இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வேலை இருந்துட்டு வீட்டுல ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தது. ஆனாலும் கூட தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியா நிறைய காரியங்கள் எனக்கு வந்தது. இதன் மூலமா கர்த்தர் சமூகத்துல இன்னும் அதிகமா விசுவாசத்துல நிலைத்திருக்கும்படியான காரியங்கள் வந்து நான் கற்றுக்கொண்டேன். இன்றைக்கு நான் வந்து கர்த்தருக்குள்ள எவ்வளவு ஆழமா போயிருக்கேன். அவரோட அன்பை வந்து ருசி பார்க்கத்தக்கதான கிருபை வந்து கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. என்னோட பின்னாடி நாட்களை நான் யோசித்து பார்க்கும் போது நான் ஒன்றுமே இல்லை. அவ்வளோ பாவமான காரியங்களை செய்து சேற்றில் இருந்த என்ன தூக்கி சுமந்து என்னை இம்மட்டுமா வழிநடத்தி வந்திருக்கிறாரு. அதே போல குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தந்து இம்மட்டுமா வழி நடத்திட்டு இருக்கிறாரு.
அதே போல நான் இன்னும் ஜெபத்தில் இருக்கும்போது மகனுக்காக அதாவது ஜெபிச்சுட்டு இருந்தேன். அப்போ நெத்தனால வந்து ஊழியத்திற்காக ஒப்புக்கொடுக்கும்படியான எனக்கு ஒரு பாரம் வந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து டாக்டராக பார்க்கணும், இன்ஜினியராக பார்க்கணும், இப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம யாருமே வந்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கறதில்ல. எனக்கு வந்து ஒரு பாரத்தை கொடுத்தாரு. கர்த்தர் கிருபையால வந்து அவனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன். சபையார் எல்லாம் நீங்க ஜெபிச்சுக்கோங்க. அவன் வந்து ஒரு நல்ல ஊழியக்காரனை வந்து கடைசி முடிவு பரியந்த மட்டும் ஒரு நல்ல சாட்சி உள்ளவனாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒரு ஊழியக்காரனை அவன் வளரணும். அதே போல இப்ப பாப்பாவையும் கொடுத்துருக்காங்க. பாப்பாவையும் கர்த்தருடைய சித்தத்தின்படி மாத்த இந்த 2 பிள்ளைகளையும் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன். இந்த 2 பிள்ளைகளையும் கர்த்தருடைய சித்தத்தின்படி மாத்திரம் தான் வளர்க்கணும்னு சொல்லி பிரயாசப்பட்டிருக்கிறேன். அதே போல இன்னும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் இருக்குது. கர்த்தருக்குள்ள நம்ம அதிகமாக போகும்போதுதான் இந்த போராட்டங்கள் எல்லாமே வரும். ஆனாலும் கர்த்தர் வந்து எல்லா விதத்திலையும் நல்ல ஒரு தேர்தலாக இருந்து என்னோடு கூட பேசியிருக்காங்க. எல்லாருமே வந்து பாப்பாக்கு பேர் வைக்க காலத்து கூட கேட்டாங்க. 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் வரைக்கும் யாராவது பேர் வைக்காம இருப்பாங்களா அப்படின்னு. பையனுக்கு நான் பேர் வைக்கும் போது கூட 11 மாசம் ஆச்சு. ஆனா அவனுக்கு வந்து நான் ஏன் அவ்வளவு டிலே பண்ணேன் அப்படின்னா, ஒரு ஸ்டைலான பேர் வேணும், ஒரு யூனிக்கான பேர் வரும், யாரும் வைக்காத பேர் வேணும்னு சொல்லி இப்படி நிறைய நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஆனாலும் கூட பேர் எதுவுமே வெளிப்படல. பிரேயர்ல வச்சதுக்கு அப்புறம் தான் நத்தல் வேலைன்னு ஒரு பேரை கர்த்தர் கொடுத்து அந்த பேரை வைக்க முடியாது திரும்ப செஞ்சாங்க. அதே மாதிரி பாப்பாவை வந்து ஜெபத்துல தான் வச்சிருந்தேன். ஜெபத்துல உட்காரதுக்கான நேரம் கிடைக்காதபடினால எனக்கு அந்த பேர் வெளிப்படாதபடி இருந்துச்சு. ஆனாலும் நான் கர்த்தர் சமூகத்துல காத்திருந்தேன். இந்த ஜொஹானா என்ற பேருக்கு வந்து ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அந்த பேர் கேட்டபடி மகள் கர்த்தருக்கு உண்மையாக சாட்சியாக இருக்கணும். அதுக்கு பெற்றோர்களாகிய எங்களுக்கு போதுமான அறிவின் ஞானத்தை தந்து கர்த்தர் தாமே வழி நடத்தணும். இந்த 2 பிள்ளைகளையும் கர்த்தர் சமூகத்துல கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறோம். கடைசி வரைக்கும் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் கர்த்தருடைய கடைசி முடிவு பரியந்தம் வரைக்கும் இந்த பிள்ளைகளையும் எங்களை நாங்களும் சாட்சியாய் நிற்கணும். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக நிற்கணும். ஊழியத்திலே நாங்கள் வந்து பாஸ்டுக்கு வந்து துணையா இருக்கணும். நாங்கள் ஊழியத்தை வந்து கட்டி எழுப்பணும். அதே போல சுவிசேஷங்களை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். எத்தனையோ ஜனங்கள் என்ன மாதிரி எத்தனையோ ஜனங்கள் இந்த வாலிப பசங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இவங்களிடத்துல போய் சுவிசேஷங்களை கொண்டு போய் சேர்க்கணும். நாட்கள் ரொம்ப சமீபமா இருக்குது. இந்த நாட்களில் நம்ம வந்து பிரயோஜனம் உள்ள அதை ஆக்கிக் கொள்ளணும். நாம மாத்திரம் ஆயத்தப்படாம கர்த்தரும் ஆயத்தப்படணும். இப்படியாக எனக்குள்ள அநேக வாஞ்சைகளும் பிரயாசமும் இருக்குது. எங்களுக்காக, குடும்பத்திற்காக சபையார் எல்லாம் நீங்க ஜெபிச்சுக்கோங்க. என்னையும் சிறு சாட்சியா நிறுத்திய தேவாதி தேவனுக்கு கொடான ஸ்தோத்திரம்.